Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, already நான் சொல்லியிருந்தேன், இந்த நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு பபுள், இது வந்து பிரேக் ஆயிரும், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும், இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, மார்க்கெட் எங்கே போகுது, எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் யாருனாலுமே டிஃபைன் பண்ண முடியாது. 100% எவ்வளோ பெரிய டேட்டா வேணால் எடுத்து பாருங்கள், டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். நீங்கள் இப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா அதுக்கு சிம்பிள் விஷயம், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸிங், சைக்காலஜிக்கல் இன்டாக்ட். ஓகே, இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். அதாச்சும் சின்ன லாஸஸ் பெரிய வின்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாமே. இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்மளோட வின்ஸும் லாஸும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகே, நம்ம எக்ஸிட் பண்ணது எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4% ஸ்டாப் லாஸ், 4 to 5% ஸ்டாப் லாஸ். இங்கே நான் 20% ஸ்டாப் லாஸ் கூட வைக்கலாம் ஈஸியாக. எனக்கு அப்போ கூட இங்கே நான் 20% ஸ்டாப் லாஸ் வச்சா கூட, இல்லை இங்கே நான் 10% ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு, இந்த ஸ்விங்கு கீழே வைக்கிறேன்னு வைங்க, அதாச்சும் 9% வருது, 8% வருது. இப்படி நான் கேப்சர் பண்ணால் கூட 1:4 ரிவார்ட் ரேஷியோ 36%. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சோம், இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் 36%, 1:7 ரிவார்ட் ரேஷியோ. நம்ம இங்கே எக்ஸிட் பண்ணோம். ஓகே, மார்க்கெட் கீழே வந்துச்சு, டோட்லி ஃபைன். ஓஎன்ஜிசி பார்த்துக்கோங்க. ஸோ இதிலெல்லாம் நம்மளோட லாஸ் ப்ராஃபிட் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். 2.75%, 3% வச்சுக்கோங்க. நம்ம பிடிச்ச ப்ராஃபிட் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணேன், அதாச்சும் 1:9, 25%. இதுக்கு மேலே கூட எக்ஸிட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தா நான் இதில் இன்னி கூட ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டாப் லாஸ் நான் இப்போ காஸ்ட் வச்சு விட்டுட்டேன். இன்னி எங்கே வரைக்கும் போதும் மார்க்கெட் போட்டுன்னு. ஓகே, நான் இங்கே 90% எக்ஸிட் பண்ணிட்டேன், காஸ்ட் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாச்சும் இப்போ வந்து இங்கே காஸ்ட்டில் நான் எஸ்எல் வச்சு விட்டுட்டேன். ஸோ இது எங்கே வரைக்கும் போதோ போட்டோம். இது வந்து 1000 rupees போகிற கூட சான்ஸ் இருக்குது, பிகாஸ் வி டோன்ட் நோ மார்க்கெட் எங்கே போகும். ஸோ ஆல்வேஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக பண்ணி, சின்ன சின்ன லெவலில் எக்ஸிட் பண்ணிவிட்டு, ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் ட்ரேட் எதாவது பார்த்துட்டு, பொசிஷன் சைஸிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்கனாவே ஈஸியாக ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக எல்லாம். தெர் இஸ் நத்திங் பிக், பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். ஆனால் எல்லாத்துக்கும் பண்ண தெரியணும். மெயின் ப்ராப்ளம் சைக்காலஜி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா பொசிஷன் சைஸிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பொசிஷன் சைஸிங் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். திருப்பி பாருங்கள், இப்போ இங்கே வந்து நான் 300 rupees என்ட்ரி பண்ணுறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 280 rupees இருக்குன்னா, நான் ரெண்டுமே என்ட்ரி பண்ணிட்டாவே நான் எவ்வளோ குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி வாங்கணும். 50 குவான்டிட்டி வாங்கினா என்னோடய ரிஸ்கிங் 1000 ரூபா தான். ரிஸ்கிங்கே 1000 ரூபா. ப்ராஃபிட் ஆச்சுன்னா 17,000. ஓகே, 17,000. லாஸ் ஆச்சுன்னா 14,000 நிற்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? இன்வெஸ்ட்மெண்ட் 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதாச்சும் இங்கே நான் வந்துட்டு 50 குவான்டிட்டி வாங்குறேன்னா இங்கே என்னோடய லாஸ் 1000 rupees தான் இருக்கும், ப்ராஃபிட் 2,000 rupees ப்ராஃபிட். நம்ம 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், லாஸ் ஆச்சுன்னா அது 14,000 ஆயிரும். நம்ம 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட் ஆச்சுன்னா 17,000 ஆயிரும். சிம்பிள் மேத். ஓகே, இல்லை எனக்கு இங்கே வந்துட்டு இன்னும் பெரிய, அதாவது இங்கே நான் 10,000 rupees வரைக்கும் லாஸ் ஆப்படைட் கொடுத்துருக்கேன். 10,000 rupeesக்கு மேலே ரிஸ்க் பண்ண அவசியமே கிடையாது பர் ட்ரேட், இஃப் யூ ஆர் அ பிகினர் ட்ரேடர். இதே நீங்கள் பெரிய சைஸ் ட்ரேடர், இதே நீங்கள் 25 crore இல்லை 30 crore வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டே வேறு, அது நான் வேறு மாதிரி ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி கிடையாது. அவங்க கொடுத்துட்டு பர்சன்டேஜஸில் வரும். ஓகே, அவங்க கொடுத்த பர்சன்டேஜஸ் வரும், ஆனால் அதுலேயும் குவான்டிட்டி சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாம் தான் மெயின் விஷயம் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். கேண்டில் ஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸை சொல்கிறாங்க இது ஒரு பபுள், பிரேக் ஆயிரும், இங்கே பிரேக் ஆயிரும்னு சொன்னாங்க, கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. இங்கே பிரேக் ஆயிரும்னு சொன்னாங்க, கீழே வந்து மேலே போயிடுச்சு. நோபடி, யாருமே வந்து டிஃபைன் பண்ண முடியாது மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிரும். நீங்கள் என்ட்ரி பண்ணணும், ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஹோப்பில் பிடிச்சிட்டு வரக்கூடாது, இல்லை மார்க்கெட் போகும் இல்லை கீழே போகும், ஹோப் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஹோப்புங்கிறது கிடையாது மார்க்கெட்டில். மார்க்கெட் இஸ் ரொம்ப அன்சர்டனான ஒரு விஷயம். ஸோ இங்கே ஹோப் ஒர்க் பண்ணாது, ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் பண்ணும், உங்கள் சைக்காலஜி, உங்கள் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இனஃப் நான் எனக்கு தெரிஞ்ச லெக்சர் கொடுத்தது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் த மார்க்கெட். இது டிப்போ ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஜஸ்ட் என்னோட வியூ. நீங்கள் இது ரெஃபரன்ஸஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவர் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நிஃப்டி. நாளைக்கு இங்கே வாலட்டைல் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, இங்கே ஈஸியாக வாலட்டைல் சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் வந்துட்டு இங்கே, ஸோ காட், இங்கே செல்லிங் வந்துச்சு, ரிட்டர்ன் மேலே, பையிங் போச்சு, ரிட்டர்ன் கீழே, இதே தான் ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்குள்ளே சிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது.
பட் நம்ம எங்கே பை பண்ணுவோம் செல் பண்ணுவோங்கிறது சொல்லிடுறேன். ஒரு குவான்டிட்டி தான் பை பண்ணுவோம், அதுக்கு மேலே கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு ப்ரீச் ஆச்சு அப்படின்னா 22,365க்கு கீழே ப்ரீச் ஆச்சுன்னா ஒரு சின்ன ஷார்ட் பொசிஷன் எடுப்பேன். ஷார்ட் எடுத்து என்னோடய டார்கெட் இங்கே வந்துட்டு 22,280 இல்லை 290. ஓகே, மேலே அதாச்சும் புல்லிஷ் மொமெண்டம், இது கவுண்டர் ட்ரேட். ஓகே, செல் கவுண்டர் ட்ரேட். பை எங்கே பண்ணுவேன்னு பார்க்கலாம். 22,440க்கு மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்தா பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். டார்கெட் ஐ டோன்ட் நோ, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஒன்று தான் டார்கெட் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இங்கே 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. 48,000 வரைக்குமே எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. பட் நாளைக்கு எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஃப்ளாட் இல்லை கேப் அப் ஓப்பன் இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிச்சு அப்சைட் அப்படின்னா 47,330க்கு மேலே பை பண்ணுவேன். பை பண்ணி 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் 47,800. சிம்பிள். ஓகே, இல்லை கீழே சைடு ப்ரீச் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் வருது. இந்த ட்ரெண்ட் லைனில் கீழேயும் வரணும், இந்த கான்ஃப்ளூன்ஸையும் ப்ரீச் பண்ணணும். இந்த ரெண்டுமே ஆச்சுன்னா தான் நான் செல் பண்ணுவேன். 46,853க்கு கீழே, அதாச்சும் 855க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா செல் பண்ணுவேன். செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 170 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஏன்னா வால்டிலிட்டியில் ஹிட் பண்ணுற சான்ஸ் இருக்குது, அவ்வளோ இருக்கும். என்னோடய டார்கெட் பார்த்துட்டு டார்கெட் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்க முடியும். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:2 எக்ஸாக்டாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். 45,960 வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் செகண்ட் டார்கெட். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நம்ம வாங்கின லெவல்லையே தான் இருக்குது, பட் நல்லாவே மேலே போயிருக்கு. இன்னும் எனக்கு இங்கே ஸ்பேஸ் தெரியுது. இப்போது எனக்கு எவ்வளோ பாயிண்ட் இன்னும் வேணும் அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணால் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டில் எனக்கு இன்னும் ஐ ஹாவ் 60 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது 61 பாயிண்ட் இங்கே மேலே கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணால் நான் கோல்டும் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, நமக்கு இன்றைக்கி டாடா ஸ்டீல் ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேம் இதான் இதோட ஆல் டைம் ஹை. இப்போ பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே நான் வால்யூம்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். டெய்லியில் பார்த்தா ஒரு நல்ல வால்யூம் இருக்குது. ஓகே, இது நல்ல ஒரு ரைசிங் வால்யூம். ஓகே, இந்த வால்யூம் பிரேக் பண்ணிடுச்சு. எனக்கு 154லேருந்து 157 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். கரெக்டான ஸ்டாப் லாஸ் பார்த்தா 139 கீழே தான் இருக்குது. அதாச்சும் 137 138 தான் கரெக்டான ஸ்டாப் லாஸ். ஏன்னா அதுதான் ஸ்விங்கு. ஆனால் இப்போது ஒரு சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரி பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் 145 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜேடெக். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்துட்டு 160 ருபீஸ்லேருந்து 165 ருபீஸ்க்குள்ளே என்னோடய என்ட்ரி இருக்கும். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 140 ருபீஸில் இருக்கும். ஓகே, பிகாஸ் இந்த ஸ்விங் இங்கேயும் நல்லா வால்யூம்ஸ் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இஸ் ஹைடெக் கியர்ஸ் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேமில் இதோட ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை ப்ரீச் பண்ணுது. நல்ல வால்யூம்ஸ் பார்க்க முடியுது நமக்கு. எனக்கு ஒரு வேலை 575லேருந்து 580 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சி பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாப் லாஸ் 555 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேம். அது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் பார்க்கலாம். ஓகே, வால்யூம்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த வெரி குட் டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். பட் 100% ரிலே பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆனால் வால்யூம்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஓகே, இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வால்யூம்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஒருவேளை 848 ருபீஸ் கிடச்சிது இல்லை 850 ருபீஸ் கிடச்சிது நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி 775 என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸில் வால்யூம்ஸ் இல்லை, பட் இட்ஸ் ஃபைன். ஸ்டில் பை பண்ணுற தப்பு கிடையாது. பிகாஸ் இதோட ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி எனக்கு 398 ருபீஸ்லேருந்து 421 ருபீஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் 360 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ப்ளீஸ் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் என்னாலும் க்ரோ பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.